என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இங்க வா, என்னால உதவி பண்ண முடியுதான்னு பாக்குறேன். இப்ப சொல்லு, என்னாச்சு? அது மாயா இருக்கால, அவ ரன்பீர லவ் எல்லாம் பண்ணல, தன்னோட பிடிவாதத்துக்காக கல்யாணம் பண்றா. ஏன்னா அவ தன்னுடைய பழைய லைஃப்ல இருந்து மூவ் ஆன் ஆக ஆசைப்படுறா. ஆக்சுவலி என்னன்னா, மாயாவுக்கு முன்னாடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் அவளை விட்டுட்டு போயிட்டான். அதனால ரன்பீரும் அவளை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறா. அதனால அவ சரி, ஓகே, சரி. அப்படியே இருந்தாலும் கூட நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற? நான் டென்ஷன் ஆகுறதுக்கு காரணம் நான் ரன்பீருக்கு ஹெல்ப் பண்ணணும். அம்மா, போன தடவை நான் ரன்பீருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னால எதுவும் பண்ண முடியல. எனக்கு பயமா இருக்கு, ஒருவேளை இந்த தடவையும் என்னால எதுவும் பண்ண முடியலன்னா, எதுவும் நடக்கலன்னா, ரன்பீர் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல. நீ எப்போது சிலந்தி வலை பின்றத பாத்திருக்கியா? சொல்றேன் கேளு. சிலந்தி தன்னோட வலையை பின்னும் போது அது அறுந்து போயிடும், மறுபடியும் பின்ன ஆரம்பிக்கும். பழம் மறுபடியும் மறுபடியும் அறுந்து போகும், ஆனா அது மறுபடியும் பின்ன ஆரம்பிச்சுட்டே இருக்கும். வலையை பின்னி முடிக்கிற வரைக்கும் விடாது. அதே மாதிரிதான் ரன்பீருக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். அவன் பிரச்சனையில இருந்து முழுமையா வெளியில வர வரைக்கும் நீ ஹெல்ப் பண்ணணும். எப்படிமா உங்களால மட்டும் இது முடியுது? எவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு சிம்பிளா புரிய வச்சிட்டீங்களே. நீங்க எப்பவும் இப்படிதாம்மா, இப்படிதான் ஏதாவது பேசி என் பலத்தை அதிகப்படுத்திடுறீங்க. நான் கிளம்புறேன், ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. ஏய், இரு. ரெடி ஆக வேண்டி இருக்கு. ரெடி ஆகணுமா? எங்க ரெடி ஆகுற? நீங்க தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அம்மா. மக்கு. ஏய், பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. ரெடி ஆயிட்டீங்கன்னா வந்துருங்க, நாங்க 2 பேரும் வெயிட் பண்றோம். மாயா, நான் இப்ப ஃப்ரீ ஆயிட்டேன். இப்ப சொல்லு, என்ன பேச வேண்டியிருக்கு? அம்மா, உங்களுக்கு ராகுல ஞாபகம் இருக்கா? எந்த ராகுல்? உங்களால ராகுல எப்படி மறக்க முடிஞ்சது? நான் மறந்துட்டா என்னப்போ? ஆனா நீ எதுக்காக ஞாபகம் வச்சிருக்க? அவன் பேரை இப்ப எதுக்காக நீ சொல்ற? அம்மா, அவனை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம். அவனை பத்தி எதுவும் பேச வேண்டாம். அவன் நல்ல பையன் இல்லன்னு உனக்கு தெரியும்ல. உங்க அப்பா உனக்கு நல்ல விதமா சொல்லி எடுத்து புரிய வச்சாரு. அந்த பையன் ஒரு குடிகாரன், பொம்பளை பொறுக்கி. உன் வாழ்க்கையை விட்டு போனது ரொம்பவே நல்லதா போச்சு. இல்லனா உங்க அப்பா அவனை என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியாது. உங்க அப்பா கோவத்துல என்ன சொன்னாருன்னு உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? ஒருவேளை எங்களுக்கு தெரியாம நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிருந்தா கூட அப்படியே எங்க 2 பேருக்கும் சேர்த்து கருமாதியும் பண்ணிடு. இங்க பாரு மாயா, அந்த பையன் கொஞ்சமாவது நல்ல பையனா இருந்திருந்தா நாங்களே சம்பந்தம் பேசி கல்யாணத்தை முடிச்சிருந்திருப்போம். ஆனா அந்த பையன் 2 நாள்லயே காணாம போயிட்டான். அவன் கிட்ட இருந்து ஒரு போன் இல்ல, மெசேஜ் இல்ல, கான்டாக்டும் பண்ணல, அப்புறம் லெட்டர் கூட எழுதல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ என்னடானா அவனை பத்தி பேசிட்டு இருக்க? இங்க பாரு மாயா, இந்த மாதிரி பசங்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துடணும். அது சரி, நீ அந்த பையனை பத்தி என்ன சொல்ல வந்த? சரியான அட்ரஸ் தானே? ஓ என்னாச்சு ப்ரோ, தப்பான தெருவுக்கு வந்துட்டோம். என்னடா சொல்ற? ஒரு வேலையும் உருப்படியா பண்ண மாட்டியாடா நீ? எப்ப பாரு தப்பாவே பண்ணிட்டு. இப்ப கரெக்டான அட்ரஸ் சொல்லு நீ எனக்கு. ப்ரோ, அட்ரஸ் இதே தெருதான். கைஸ், நான் சும்மா காமெடி பண்ணேன். கோவம் வர்ற மாதிரி காமெடி பண்றதா உன்னோட பழக்கமா? இது என்ன காமெடி பண்ண வேண்டிய நேரமா? எவ்வளவு தெளிவா பேசுறா பாருங்க. கரெக்ட். நீங்க எல்லாரும் டென்ஷனா இருந்தீங்க, அதான் ஜோக் அடிச்சு உங்க எல்லாரையும் கூல் பண்ணனா, அவ்வளவுதான். ஜோக் அடிச்ச சிச்சுவேஷனை லைட் ஆக்கிடுவியா? பைத்தியமா நீ? அப்புறம் நீ எதுவும் பண்ண வேண்டாம், வாயை மூடிட்டு சும்மா இருந்தா போதும். இப்ப முதல்ல எந்த வீடுன்னு சொல்லு. ரைட்ல இருக்கிற வீடா? காமெடி பண்ணாம சொல்லு. ஆமாமா, அந்த ரைட்ல இருக்கிற வீடு தான். பக்கா கன்ஃபர்ம்டு. ப்ரோ, இரு, அது இல்ல, அந்த வீடு இல்ல, அது இது இந்த லெஃப்ட்ல இருக்குல்ல, இந்த வீடு தான். உன்னோட ரைட் லெஃப்ட் மாத்தி வச்சிருவோம் பாத்துக்க. அப்புறம் உன்னால காமெடி எல்லாம் பண்ண முடியாது. கன்ஃபார்மா லெஃப்ட் தானே? கன்ஃபார்ம். திஸ் டைம் ஐ அம் சீரியஸ். நிஜமா? 100%. பக்கா 100% ப்ரோ, கன்ஃபார்மா சொல்வேன், லெஃப்ட்ல இருக்கிற அந்த வீடு தான். இப்படி போட்டு குழப்புற. சரி வாங்க போலாம். நான் தான் பேச போற. டேய், காமெடி பண்றவனே, கொஞ்சம் உட்காரு. நீ ஒரு வேலை பண்ணு, வண்டியிலேயே உட்கார்ந்துட்டு
வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை. பை சான்ஸ் நாங்க அங்க இருந்து ஓடி வர வேண்டியது இருந்தா வண்டி எடுத்துட்டு நம்ம போயிடலாம். ஆல்ரைட், நீ இவன் கூட உட்காந்துட்டு காமெடி ஏதாவது பண்ணனா? நான் பாத்துக்கிறேன். பை பை, ஆல் தி பெஸ்ட். Thank you. தேங்க்யூ. நோ கிட்டிங். அப்புறம் ராகுல் கிட்ட நான் தான் பேசுவேன். நீலாம் ஒன்னும் ராகுல் கிட்ட பேச வேண்டாம். ஏன் என்னால பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் நீ? நீ பேசுவ, பேசிக்கிட்டே இருப்ப, ஆனா சென்சிபிளா எதுவும் பேச மாட்டேன். அதனால தான் சொல்றேன். ஓ, அப்படி சென்சிபிளா மேடம் என்ன பேச போறீங்க? என்கிட்ட சொல்லுங்களேன். ஐயோ, மாயா ராகுல, ராகுல் மாயாவை விரும்புனாங்க, ரைட்? right. ஒருவேளை இன்னும் அந்த காதல் இருந்ததுன்னா சிலந்தி வலைய கட்டிரும். ஒன் செகண்ட், செலந்தி வலைய கட்டிடுமா? அதாவது ராகுல் மாயாவை இன்னும் அதே அளவுக்கு காதலிக்கிறானான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை என்னால கேட்க முடியாதுல்ல? இல்ல இல்லையா? உன்னாலதான் எல்லாம் பண்ண முடியும்ல. என்ன பண்றது, வரேன். ஹேய், கார் ஆஃப் பண்ணு. கேட்டல ரன்பீர் என்ன சொன்னானு? வண்டியை ஸ்டார்ட்லயே வைக்க சொன்னால. அடடா, உங்க வரும்போது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உனக்கு என்ன பைத்தியமா? பெட்ரோல் தேவையே இல்லாம வேஸ்ட் ஆகுதுல. ஒன் செகண்ட். இது என்னது இது? இது சேஃப்டி மெஷர்ஸ், உன்னுடைய கத்துறதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக. ஏய், என்ன பண்ற? குடு. ஏய் பச்சா, குடு. ஓஹோ, சண்டை போட கூட செய்வியா? ரொம்ப நல்லா போடுவேன். அதுவும் இல்லாம அடிக்கவும் செய்வேன். அப்படியா? இரு, நான் உனக்கு கத்து கொடுக்குறேன் சண்டைய. ஏய், நில்லு. என் பக்கத்துல வராத, உன்னோட ஏர்பட்ஸை கீழே போட்டுருவேன். ஏன் ஏர்பட்ஸை தூக்கி போடுவியா? ஏய் சகானா, உன்ன ஓடாத, நில்லு. ஏய் சகானா, ஏய் சகானா, உன்ன கதவு தரன்னு சொல்றேன். சகானா உன்னை சும்மா விட மாட்டேன். குடு, ஏன் ஏர்பட்ஸ் குடு. ரன்பீர், ஏன் ஏர்பட்ஸ் வச்சு நீ என்ன பண்ற? குடு, இல்லனா உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய், எஸ். நாங்க மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ். மாயா, சௌபே. யா. Hi, I am Rahul. Hi, Rahul. Please, come. Thanks. Please. Thank you. நீங்க எப்படி இங்க? நான் இது வரைக்கும் உங்களை பார்த்தது இல்லையே. மாயாவை பாத்தியா? ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். அப்படின்னா நான் அவளை சந்திச்சேன். பட் அவளோட டேட் வந்துட்டதால அதிகமா பேச முடியல. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு நான் கிளம்ப வேண்டியதா போச்சு. அவளோட அப்பாவுக்கு பயந்து. ஆமா, அவ டேடுக்கு பயந்துதான். நானும் மாயாவும் ஒன்னா இருக்கும்போது, எங்களுக்குள்ள அஃபேர் இருந்தப்போ இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அவங்க டேடு என்னோட வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்புறம் அவர் என்னையும் என் ஃபேமிலியவும் அழிச்சிருவேன்னு ரொம்ப மிரட்டினாரு. அதான் ஒரு டிப்பிக்கல் இந்தியன் ஃபாதர் மாதிரி. நான் அப்போ லவ்வில் இருந்தேன். வேகமும் அதிகமாக இருந்தது. நான் என்ன பண்ணுறது, நான் இக்னோர் பண்ணிட்டேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இது மாயாவுக்கு தெரியாது. அவங்க அப்பா அப்படி பண்ணதை நானும் அவகிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமும் நாங்கள் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா உன்னை மறுபடியும் மீட் பண்ணாரா? இல்லை. அப்புறம் ஒரு நாள் எங்க அப்பாவை ஆபீஸ்ல வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க, லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக. என்னால இதை எப்பவுமே ஒத்துக்க முடியாது. எங்க அப்பா என்னைக்குமே லஞ்சம் வாங்கினதே கிடையாது. ஹி வாஸ் மோஸ்ட் ஹானஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் ஆஃபீஸ். நான் அவரை நினைச்சு பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா அந்த விஷயம் எடுபடலை. அது மட்டும் இல்ல, போலீஸ் இந்த விஷயத்தை கண்டுக்கவே இல்லை. ஐ வாஸ் சோ ப்ரௌட் ஆஃப் மை டேட். அவர் அவ்வளவு நேர்மையானவர். எல்லாருமே அவரை பெருமையா பேசுவாங்க. ஆனா போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என் வீட்டை விட்டே வெளியில வந்துட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே அவர் ஏதாவது பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். அதனால இன்னைய வரைக்கும் நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன். ராகுல், ஆனா உனக்கு இது புரியலையா? மாயாவோட அப்பா தான் இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு. அவர் சொன்னதை செஞ்சுட்டாரு. அவர் என் ஃபேமிலியவே நாசம் பண்ணுவேன்னு மிரட்டினாரு. அதையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் எனக்கு கால் பண்ணாரு. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவேளை நீ என் பேச்சை கேட்கலன்னா நீயும் ஜெயிலுக்குள்ளே போயிடுவேன்னு சொன்னார். எனக்கு பயமாயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? என் ஃபியூச்சர் என்ன ஆகும்? ஐ விஷ் இந்த விஷயம் மாயாவுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. காதலிக்கிறதுங்கிறது வேற, காதல் அடைகிறதுங்கிறது வேற. இந்த ரெண்டுமே வேற வேற விஷயங்கள். நான் எவ்வளவு என் ஃபேமிலியை நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு மாயாவையும் நேசிக்கிறேன். ஆனால் அவள் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. அண்ட் ஐ ஹேட் நோ ஆப்ஷன். நான் அவளை விட வேண்டியதா போச்சு. அன்னைக்கு அவளுக்கு எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. மாயாவுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, பேர் சலோனி. நான் மாயாவை லவ் பண்றதுக்காக அவளை ஏமாத்திட்டேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அப்படி கிடையாது. நான் அவளை சீட் பண்ணலாம் இல்ல. புரியல. அவளும் என்ன நம்பாம தப்பா பேசிக்கிட்டு இருக்கா. நான் இப்போவும் மாயாவை தான் லவ் பண்றேன். அப்படி என்ன நீ அவகிட்ட பார்த்து அவளை நீ லவ் பண்ற அளவுக்கு? அவளோட பைத்தியக்காரத்தனம். பைத்தியம் தான் அவ.
ஷீ இஸ் கிரேசி, ஐ எம் டெல்லிங் யூ. பைத்தியம் அவ, மென்டல் அவ. அதனால தான் அவளோட லெவல் அப்படியே விழுந்துட்டேன். ஐ எம் ரியலி சாரி. நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். நீங்க என்ன விஷயத்துக்காக பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்க இப்பதானே சொன்னோம். ஓ யா, சாரி, ஐ ஃபர்கட். ஆமா, நீங்க 2 பேரும் மாயாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல. சரி, இப்போ நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? மாயாவுக்கு கல்யாணம் ஆக போகுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். மாயாவுக்கு தான் கல்யாணம், இவங்க கிட்ட சொல்றீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க என் சார்பா மாயாவுக்கு வாழ்த்து சொல்லிருங்க. மாயாவுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்றோம், நீ இப்படி ரியாக்ட் பண்ற? இப்பதானே நீ சொன்ன அவ உன்னை காதலிக்கிற, நீயும் அவளை காதலிக்கிற. ராகுல், அவ உன்னை லவ் பண்ணிட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறா. உன்னை அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு விருப்பம் இல்லையா? விருப்பப்பட்டு என்ன நடக்க போகுது? இதுக்கு முன்னாடி விருப்பப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா எனக்கு என்ன கிடைச்சது? மிரட்டல் தான். அப்படி இல்ல ராகுல், இங்க பாரு, நிஜமாவே அவ உன்னை காதலிக்கிறான்னா நீங்க 2 பேரும் சேர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் சொல்றத கேளு. ஒரு தடவை நீ போய் அவளை மீட் பண்ணு. அவ கல்யாணத்தோட சங்கீத் ஃபங்க்ஷன் இருக்கு, அங்க அவளை மீட் பண்ணி இப்பவும் நீ அவளை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லு. நீ வேணா பாரு, அவ எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு உன் கூட வந்துருவா. வாட் ஆர் யூ மேட்? என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஐ எம் சாரி, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. நான் போய் யாரோ கல்யாணத்தை ஏன் நிறுத்தணும்? என் பேச்சு கொஞ்சம் கேளு ராகுல். லிசன், யூ கேன் ட்ரஸ்ட் மீ. நாங்க உன் பக்கம் இருக்கோம். எனக்கு எதுவும் பேச வேண்டியதில்லை. நீங்க 2 பேரும் இப்ப கிளம்பலாம். நாங்க என்ன சொல்ல வரேன்றது கேளு. முடியாது, தயவு செய்து கிளம்புங்க. பண்ணி பாரு, ட்ரஸ்ட் மீ. ரியலி சாரி, முதல்ல கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. சொல்றத கேளு ராகுல், எங்க கிட்ட ஒரு பிளான் இருக்கு. எதுவும் பேச வேண்டியதில்லை, தயவு செய்து கிளம்புங்க. கம் ஆன் யார். நீ என்னடா இங்க உட்கார்ந்திருக்க? நீ இங்க, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா உள்ள? அவளுக்கு தான் வண்டி ஓட்டவே தெரியாது. என்ன வண்டியை விட்டு வெளியில அனுப்பிட்டா. என்ன நடக்குது இங்க? நீ என்ன பத்தி போட்டு கொடுத்துட்டு இருக்க? போட்டு ஒண்ணும் குடுக்கல, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்க. அப்படினா நீ உன்னை பத்தின உண்மையா உங்ககிட்ட சொல்லு. நான் என்ன பண்ணேன் ப்ரோ? நான் எதுவும் பண்ணல, ஹேர் பட்ஸ் தான் மாட்டினேன், அவ்வளவுதான். ஆனா இவ தான் ஆரம்பிச்சா. இல்ல, போய் இவன் தான் ஆரம்பிச்சான். இங்க பாரு, போடாதீங்கப்பா. நீ இப்ப எதுவும் பேசக்கூடாது, வாய மூடு, வாய மூடுங்க. நீ எதுவும் பேசக்கூடாது. சரி பேசல. சரி, நீங்களாவது சொல்லுங்க, ராகுல் என்ன சொன்னா? அவன் ஒத்துக்கிட்டானா? அவன் மறுபடியும் மாயாவை மீட் பண்ணுவானா மாட்டானா? அவன் ஒத்துக்கல யார். ஆக்சுவலா அவன் நல்லா குடிச்சிருந்தான், சுயநினைவிலேயே இல்ல. டேய், நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இவன் சொல்றது உண்மைதான் அங்கிள். சங்கீத் செரிமனி நடக்கும். பட் டோன்ட் வரி, ஐ எம் ஷூர் மாயா சங்கீத் அப்பவே சொல்லிடுவா, கல்யாணத்தை அவளே நிறுத்திடுவா. இங்க பாருங்க, பிளான்லாம் நல்லா தான் பண்ணிருக்கீங்க, ஆனா அதுக்கு கேரண்டி கிடையாது, ரிஸ்க்கும் ஜாஸ்தி. உங்களை டிஸ்கரேஜ் பண்றதா நினைச்சுக்காதீங்க. பட் எனக்கு என்னமோ மாயா மறுப்பான்னு தோணல. ஏன் மறுக்க மாட்டா? ஆமாண்டா, அவ பயங்கர கேடி. உன் கட்டத்துல அவ கால சர்ப மாதிரி ஏறி உக்காந்துருக்கா, பாத்துக்கோ. கட்டம் சரியா இருந்ததுன்னா அதிர்ஷ்டமும் அமையும். யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்கோ அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும். யாரோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக எல்லாம் கல்யாணம் நடக்காது. யாரு ஒன்னா சேரணுங்கிறத ஆண்டவன் தான் முடிவு பண்றான். சித்தி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க சொல்றது சரிதான், ஆண்டவன் தான் முடிவு பண்றானு. ஆனா இப்படியும் நடக்கலாம்ல. சில சமயத்துல அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்கல்ல. மாயாவும் ரன்பீரும் தான் சேரணும்னு இருந்தா என்ன எதுக்கு நோன்ற? ஏன்னா காதல் உண்டாகும் போது அப்ப எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அது தன்னாலே தெரிஞ்சிரும். நீங்க விரும்புறவங்க கிட்ட அது தானாவே உங்களை கூட்டிட்டு போயிடும். இந்த ஐ லவ் யூ சொல்றது, ப்ரொபோஸ் பண்றது இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் தான். ஆனா உண்மையான காதல் இருக்கே, அது கண்ணும் கண்ணும் பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஐ மீன், மாயா ரன்பீரை லவ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ரன்பீருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆனா மாயா லவ் பண்ணல,
மாயா அவனை கல்யாணம் பண்ணிக்க தான் விருப்பப்படுறா, அது அவளோட பிடிவாதம். சோ பின்வாங்க மாட்டா, அதனால தான் சொல்றேன் இது risk. ஆனா வேற வழி இல்லையே, ரிஸ்க் எடுத்து தானே ஆகணும். அவ பின்வாங்க மாட்டான்னு நாம தோல்வியை ஒத்துக்க முடியுமா? நாம நம்ம முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்ல, யாராவது அவங்க வாழ்க்கைய அப்படியே அவங்க கையில கொடுத்துருவாங்களா இப்படி நாசமா போறதுக்காக? என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி யோசிக்கிறீங்க. இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் இதை வச்சுட்டு வந்துடுறேன். தனு கூட இப்படிதான் என் வாழ்க்கையை பறிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணா. அவளால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி பார்த்தா. ஆனா அவரும் நானும் சேரணுங்கிறது விதி. ஆண்டவன் எழுதி வச்சதை யாராலையும் மாத்த முடியாது. ஒருவேளை ரன்பீர் நிஜமாவே பிராச்சியை காதலிச்சானா, அப்ப ரன்பீரும் பிராச்சியும் நிச்சயமா ஒண்ணு சேருவாங்க. எனக்கு அவ்வளவு கோவம், அப்படி ஒரு கோவம் அவ மேல வருது. அந்த பொண்ணு நான் அடிக்கிற அடியில அவளோட மூளையை குழம்பி போயிடணும். என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கும் தான் கோவம் வரும். ஆனா மருமகளே, உன்னை இந்த மாதிரி கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அது சரி பாட்டி, நீங்க சொல்றது பயங்கரமான கோவம். இத அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா இது இங்க இருந்து வர்றது உள்ள. டேய், நீ கொஞ்சம் வாய மூடுறியா? இப்ப கோவத்தை மட்டும் கையில காட்ட ஆரம்பிச்சா அப்புறம் பலோ பாரு இவன் என்ன சொல்றானே. நீங்க எதுக்கு இப்ப என்ன எல்லாரும் முன்னாடி பல்லுன்னு கூப்பிடுறீங்க? சாரி சாரி சாரி. சாரி சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? அதான் சொல்லிட்டீங்கல்ல. நான் சொன்னதை யாரு கேட்கலப்பா. நீங்க யாராவது கேட்டீங்களா நான் பல்லோன்னு சொன்னதா? பாத்தியா பல்லோ, யாரு கேட்கல பல்லோ. இப்ப என் வாயை பிடுங்குறீங்களா? செல்லம், உன்னை என் பக்கத்துல கூப்பிடுறதுக்கு உன் கையை தான் பிடிச்சி இழுத்திருக்கேன். வாயை பிடிங்கிருக்கணும். நீங்க மறுபடியும் எல்லாரும் முன்னாடியும். யாரும் கேட்கல. வேணா நீயே பாரு, எல்லார் கையும் காதுல தான் இருக்கு. பாரு பாரு. என் கை ஒண்ணும் காதை முடிக்கிட்டு இல்ல, உதட்டு மேல இருக்கு. விட்டா பேசிட்டே போறீங்க, ஏன் மம்மலிக்கிறீங்க? அப்புறம் மம்மி, நீங்க மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கவே விட்டுருக்க மாட்டேன். என்ன பல்லுன்னு? நீ அம்மா வயித்துல பிறந்தவன் தானே. எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது நீ வரதட்சணையா அந்த வீட்டுக்கு வந்த. ஓ, வரதட்சணையா வந்தனா? மம்மி, நீங்க அடுத்த தடவை கல்யாணம் பண்ணும்போது என்கிட்ட போட்டோவாவது காமிங்க, நான் செலக்ட் பண்றேன். இந்த மாதிரி இல்லாம இந்த ஆள் மாதிரி பேசாம வாட் இஸ் திஸ்? எல்லாம் என் தலையெழுத்து. பாத்தீங்களா, எல்லாரும் நல்லா பாருங்க. அவன் அப்பனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கான். எங்க அப்பா மட்டும் எப்படி பேசுறாரா? அதுவும் இல்லாம பல்லுன்னு கூப்பிடுறீங்க, கைய வேற பிடிக்கிறீங்க. கொய்யால, இந்த உலகத்துல அதிர்ஷ்டம் கெட்ட அப்ப நான் தான். அவங்க ஒழுங்கா தான் பேசிட்டு இருக்காங்க. பல்லு, அடுத்த தடவை நீ கல்யாணம் பண்ண போகும்போது போட்டோவை என்கிட்டயோ இல்ல ரன்பீர் கிட்டயோ காமிச்சிடு, நாங்க செலக்ட் பண்ணிடுறோம். குட் ஐடியா பாட்டி, வெரி குட் ஐடியா. ஏன் உங்க மூஞ்சி இப்படி அழுமூஞ்சி மாதிரி வச்சிருக்கீங்க நீங்க? அவன் தான் உங்க வாயை பிடுங்கறான்ல. நீ சேர்ந்து பேசு, அதான் பேசுவியே. எல்லா கோவத்தையும் என் மேல கொட்டுவியே. நான் என்னத்த பேசுறது? உண்மையே பேசு. உனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல, என்னதான் லவ் பண்றேன்னு சொல்லு. எல்லாரும் முன்னாடி இப்படியா பேசுவாங்க? நான் ஏன் அப்படி எல்லாரும் முன்னாடி பேசக்கூடாது? நம்ம கல்யாணம் எல்லாரும் முன்னாடி தானே நடந்துச்சு. அப்ப நம்ம காதல் எல்லாருக்கும் முன்னாடியும் தெரியணும்ல, வெளிப்படையா. நம்ம தனியா இருக்கும்போது கூட நீ அதை சொல்லிக்கிட்டு இருந்தியே, அதை இப்ப சொல்லட்டுமா? நான் என்ன உங்ககிட்ட தனியா பேசுனேன்? அடியே, மறந்துட்டியா? ரொம்ப நல்லா இருக்கே. நீ தானே சொன்ன அது. விக்ரம், உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி தோணுது. அப்புறம் ராத்திரி கூட சொன்னியே, இன்னைக்கு ராத்திரி தான் நமக்கு. ஓஹோஹோ, என்ன பேசுறான்? வெரி குட் வெரி குட். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அப்புறம் இந்த பில்லோ இல்ல, ஃப்ளவர் வாஷ்ல அடிச்சு மண்டைய உடைச்சிடுவேன். நான் எடுத்துட்டு வரட்டுமா? அடடடடா, போதும் நிறுத்து. என் காதுல இருந்து என் கையை எடுத்தாச்சு. எது பேசினாலும் நல்லா யோசிச்சு பேசு. யோசிச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போதெல்லாம் ஏதோ இப்படின்னு. அப்புறம் கோட்டானே, நீ ஏன் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற? தினமும் ஏதாவது யோகா எல்லாம் பண்ணலாம்ல, மனசும் நல்லா இருக்கும். இந்த அன்பான அட்வைஸ் உங்க மருமகளுக்கு கொடுங்கல. அவ கோபமும் குறையும்ல. அவளும் யோகா எல்லாம் பண்ணா அவ கோபமும் குறையும்ல. அவ கோபம் குறைஞ்சதுன்னா இப்படி தலையணைய தூக்கி எல்லாம் அடிக்க மாட்டான், பூவால பொழிவா. கோபத்தை கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு எனக்கும் தெரியும். அதனாலதான் அந்த மாயாவை நான் பலார்னு அடிக்காம விட்டது. ஏன்னா எனக்கு தோணுச்சு அவளோட அப்பா ஒரு பொலிட்டீஷியன். அந்த ஆளால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, அடடா, ஐ ஜஸ்ட் ஹோப் இந்த சங்கீத் செர்மனி நடக்கணும். அந்த சங்கீத் செர்மனிக்கு அந்த ராகுலும் வந்து சேரணும். அதுக்கப்புறம் அந்த மாயாவே இந்த கல்யாணம் வேண்டான்னு நிறுத்திடணும். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அந்த ராகுல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ தயாராடணும். கடவுளே, அப்படியே நடக்கணும். பல்லு, இங்க பாரு, நீ இவ்ளோ டென்ஷன் எடுத்துக்காத. இங்க பாரு, அப்புறம் நீ இவ்ளோ கோவப்படுறது உனக்கு நல்லது இல்ல. வா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அதுக்கு இல்லம்மா. ஓமா, நான் தான் சொல்றேன்ல. டேக் கேர் மம்மி. I'll see you later. ஐ ரியலி விஷ் மம்மியோட இந்த விஷ் நிறைவேறணும். இந்த கல்யாணம் நின்ன உடனே பிராச்சி கூட எனக்கு கல்யாணம் நடக்கணும். நீ என் கண்ணுலயே இருக்க, மனசுக்கு நெருக்கமா இருக்க. ஐ லவ் யூ பிராச்சி.
ஜனங்க புயல் வெள்ளத்துல தப்பிக்கிறதுக்காக படகை தேடுவாங்க. நான் உன்னை அந்த படகா இருந்து காப்பாத்துவேன். உன்னை ஒரு நாளும் விழவிட மாட்டேன். ராகுல் ஃபங்க்ஷனுக்கு வரணும் இல்லையோ, எனக்கு பிராச்சி கூட தான் கல்யாணம் நடக்கும். அதுக்காக என்ன அவளை லவ் பண்ண வைக்கணும், உண்மையா லவ் பண்ண வைக்கணும்.